Hey guys, இந்த வீடியோல ஒரு லீட் கோட் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். Lowest common ancestor of a binary search tree. ஒரு medium level question. Given a binary search tree, find the lowest common ancestor node of two given nodes in the BST. According to the definition, the lowest common ancestor is defined between two nodes P and Q as the lowest node in T that has both P and Q as descendants, where we allow a node to be a descendant of itself. Okay. ஸோ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஷின் என்ன தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அங்கே கொடுத்துருக்க அதே இமேஜ் தான் இங்கே எடுத்திருக்கேன். இங்கே வந்துட்டு பிக்கு வந்து வேல்யூ 2, கியூக்கு வந்து வேல்யூ 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பியோட வேல்யூ 2, கியூவோட வேல்யூ 8. சரி, இது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆன்செஸ்டர் அப்படின்னா என்ன தெரியணும். சரி, இப்போ என்னோட நோடு வந்து 0ன்னு வச்சுக்கலாமே. இதோட ஆன்செஸ்டர் என்னன்னா அதோட பேரண்ட் நோட் அண்ட் ரூட் நோடுக்கு நீங்கள் இந்த நோட்லேருந்து ட்ராவல்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வழியில் என்னென்ன நோட்லாம் இருக்கோ அதுதான் அந்த நோடுக்கு ஆன்செஸ்டர். ஓகேவா? இப்போ 0க்கு ஆன்செஸ்டர்னு பார்த்தா 2வும் ஒரு ஆன்செஸ்டர் தான், 6ம் ஒரு ஆன்செஸ்டர் தான். அதே இது இப்போ 5க்கு பார்க்குறேன் அப்படின்னா 5லேருந்து நீங்கள் ரூட் நோடுக்கு ட்ராவல்ஸ் பண்ணணும். இடையில என்னென்ன நோட்லாம் வருதோ அது எல்லாமே இதுக்கு ஆன்செஸ்டர் தான். அப்படி பார்த்தா 4 வரும், 2 வரும் அண்ட் 6. ஸோ 5க்கு ஆன்செஸ்டர்னு பார்த்தா 4, 2, 6. அதே மாதிரி இப்போ 9க்கு பார்த்தோம்னா 9லேருந்து நீங்கள் ரூட்டுக்கு போகும்போது என்னென்ன நோடெலாம் இங்கே இன்பிட்வீனில் வருதோ அது எல்லாமே இதுக்கு ஆன்செஸ்டர் தான். அப்படி பார்க்கும்போது 8 அண்ட் 6 மட்டும்தான் 9க்கான ஆன்செஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்செஸ்டர் அப்படிங்கிறது. இப்போ இந்த கொஸ்டின் படி நம்ம லோவஸ்ட் காமன் ஆன்செஸ்டர் பிட்வீன் டூ நோட்ஸ் கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது ஒரு நோடோட வேல்யூ, கியூங்கிறது ஒரு நோடோட வேல்யூ. பிங்கிறது எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. அண்ட் கியூ இங்கே இருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா லோவஸ்ட் காமன் ஆன்செஸ்டர். இப்போ 2லேருந்து நீங்கள் ரூட்டுக்கு போகிறீங்கன்னா டேரெக்டாக வந்துட்டீங்க, இதுதான் ரூட் நோட். அண்ட் 8லேருந்து ரூட்டுக்கு போனால் டேரெக்டாக வந்துட்டீங்க. ஸோ இதுக்கு இருக்கிற ஆன்செஸ்டரே இந்த நோட் 6 மட்டும்தான். கரெக்டா? ஸோ காமனான ஆன்செஸ்டர்னு பார்த்தாலும் இந்த ஒரே ஒரு நோட் தான். ஸோ இதோட அவுட்புட் 6. சரி, இப்போ வேற எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். சரி, இப்போ நான் நோட் 0க்கும் 8, 9க்கும் வந்துட்டு எல்சியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா எப்படி பண்ணுவேன்னா, நீங்கள் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இதோட ஆன்செஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். 0 அண்ட் 6 தான், சாரி 2 அண்ட் 6 தான் 0வோட ஆன்செஸ்டர்ஸ். 9க்கு பார்க்கும்போது 8 அண்ட் 6. ஓகேவா? இதுலேயுமே பார்த்தீங்கன்னா காமனாக இருக்க வேல்யூ எது? 6 மட்டும் தானே. ஸோ அதுதான் 0 அண்ட் 9க்குமே ஆன்செஸ்டர். அண்ட் 2 இப்போ 0க்கும் 5க்கும் வந்துட்டு லோவஸ்ட் காமன் ஆன்செஸ்டர் கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். இப்போ 0க்கு பார்த்தோம்னா ஆன்செஸ்டர் எது? 2 அண்ட் 6. 5க்கு பார்க்கும்போது 4, 2 அப்புறம் 6. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நோட் காமனாக வருது. 6ங்கிற இந்த நோடுமே 0க்கும் காமன், 5க்கும் காமன் அண்ட் 2ங்கிற இந்த நோடு காமன். இதில் எனக்கு எது எல்சிஏ அப்படின்னா நோட் 2 தான் எனக்கு எல்சிஏ. ஏன் அப்படி? எல்சிஏனா ஃபர்ஸ்ட் என்ன தெரியலையா? எல்சிஏனா என்ன? கலர் சேஞ்ச் ஆகல. ஓகே, எல்சிஏனா லோவஸ்ட் காமன் ஆன்செஸ்டர். கரெக்டா? லோவஸ்ட் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுதுன்னா டாப்ல இருந்து, அதாச்சும் டெப்த் நீங்க எடுக்கும்போது எதோட டெப்த் வேல்யூ அதிகமா இருக்குன்னு பார்க்கணும். டெப்த் இன் த சென்ஸ் ஒரு நோடுக்கு ரூட் நோட்ல இருந்து எவ்வளவு எட்ஜ் இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த டெப்த். ஓகேவா? ஆர் சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா இப்போ 6ங்கிறது ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கு, 2ங்கிறது கொஞ்சம் லோ பொசிஷன்ல இருக்கு. ஸோ லோ அப்படின்னு நீங்க கூட எடுத்துக்கலாம். ஆர் அதர்வைஸ் டெப்த் வச்சு பாக்குறீங்கன்னா ரூட் நோடுக்கு எப்பவுமே டெப்த் 0 இருக்கும். உள்ள இன்னர் நோட்ஸ்க்கு வரும்போது நம்பர் ஆஃப் எட்ஜஸை பொறுத்து டெப்த் அதிகமாகும். கரெக்டா? இப்போ 2க்கு பார்த்தா டெப்த் 1 வரும். ஸோ அப்படியே நீங்க சொல்லலாம். இப்போ கீழே பார்க்கும்போது 2ஆ 6ஆ எல்சிஏ அப்படின்னு பார்த்தா 2 தான் எல்சிஏ, 6 கிடையாது. எதுக்கு? 0 அண்ட் 5க்கு. சரி, இப்போ ஒன் லாஸ்ட் எக்ஸாம்பிள். டூவுக்கும் 5க்கும் இப்போ எல்சிஏ கண்டுபிடிப்போம். 2க்கு வந்துட்டு இருக்கிற ஆன்செஸ்டர் எது பார்த்தா 6 மட்டும்தான். அண்ட் 5க்கு பார்த்தோம்னா
4, 2 and 6. கரெக்டா? சரி, இப்போ இதுக்கு எல்சிஏ என்ன அப்படின்னா 6 கிடையாது. அப்போ 6 இல்லை அப்படின்னா எல்சிஏ எது? இதுக்கு 2 தான் எல்சிஏ. ஓகேவா? அது ஏன் அப்படின்னா நம்ம இந்த கொஷனுக்கு அதாச்சும் இந்த லோவஸ்ட் காமன் ஆன்செஸ்டர் கண்டுபிடிக்கிற போது அந்த நோடு இருக்குல்ல, அந்த கரண்ட் நோடையுமே நம்ம ஒரு ஆன்செஸ்டர் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு தான் ப்ரீவியஸ் நோட்ஸுக்கு போவோம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே 2ங்கிறது இந்த நோட் 2க்கு 2வே ஒரு ஆன்செஸ்டராக இருக்கும். அண்ட் 5ன்னு வரும்போது 5க்கும் நோட் 2ங்கிறது ஒரு ஆன்செஸ்டராக இருக்கும். ஸோ லோவஸ்ட் காமனாக இருக்கும்போது 2ஆ 6ஆன்னு அகைன் செக் பண்ணி பார்க்குறோம். 2 தான் லோவஸ்ட் காமனாக இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு எல்சிஏ 2 தான் வரும். ஓகேவா? 6 கிடையாது. ஸோ இப்படி தான் லோவஸ்ட் காமன் ஆன்செஸ்டரை கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட். அதில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் நோட் 0க்கும் 3க்கும் எல்சியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா நோட் 0வோட எல்லா ஆன்செஸ்டர்ஸும் எழுதிடுவோம். 2, 6 அண்ட் 3யோட ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னா 4, 2, 6. ஓகே, இங்கே கொடுத்துருக்க இந்த லிஸ்ட்டையே நான் ரூட் நோட்லேருந்து எழுதிட்டு வரேன். அந்த நோடு வரைக்கும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? 6, 2 அப்படின்னு 0க்கு எழுதலாம். அண்ட் 3க்கு வரும்போது 6, 2, 4. கரெக்டா? சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஆன்செஸ்டர்ஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ 2 பாயிண்டர் இருக்க போகுது. இங்கே ஒரு பாயிண்டர் அண்ட் இங்கே ஒரு பாயிண்டர். இது ஏதோ ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் லைக் ஒரு அரேல இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ஒரு அரேல இருக்கு அண்ட் இது ஒரு அரேல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் எதோட அரே? 0th நோடோட அரே. செகண்ட் ஒன்று நோட் 3யோட அரே. ஓகே, இப்போ வந்துட்டு 2 பாயிண்டர் இருக்கு. இந்த 2 பாயிண்டரும் இதில் இருக்க வேல்யூஸ் ஈக்குவலான்னு கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல்னா 2 பாயிண்டரும் அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போயிடும். இதில் பார்க்குறது இதில் ஈக்குவல் அண்ட் இதில் பார்த்தா அடுத்தது எதுவும் இல்லை அண்ட் இங்கே பார்க்கும்போது அடுத்த வேல்யூ இருக்கு. ஸோ இங்கே நல் இருக்குன்னா நல் அண்ட் இது பார்க்கும்போது ஈக்குவல் இல்லை. ஸோ ஈக்குவல் இல்லை அப்படிங்கும்போது ப்ரீவியஸாக அதாச்சும் க்ளோசஸ்ட் ப்ரீவியஸில் எது வந்துட்டு ஈக்குவலாக இருந்துச்சோ அதுதான் எல்சிஏவாக இருக்கும். ஓகேவா? ஸோ 0 அண்ட் 3க்கு பார்க்கும்போது எல்சிஏ 2 தானே. ஸோ இதுபடி பார்க்கும்போது நம்மளுக்கு எல்சிஏ 2ன்னு வரும். அதாச்சும் உங்களுக்கு 2 அரே இருக்கு. ஒவ்வொன்றுலையுமே வந்துட்டு நீங்கள் அதோட ஆன்செஸ்டர் நோட்ஸ் எழுதுறீங்க அண்ட் எழுதிட்டு 2 பாயிண்டர் வச்சுக்கிறீங்க. ஒவ்வொரு அரேக்கும் ஒவ்வொரு பாயிண்டர். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டே வருது. எந்த பொசிஷனில் ஈக்குவலாக வரலையோ ப்ரீவியஸாக ஈக்குவலில் வந்த பொசிஷனை எல்சிஏவை ரிட்டர்ன் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான். இது வந்துட்டு ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட். பட் இது வந்துட்டு எஃபிஷியன்ட்டான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னு பார்த்தோம்னா இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அதாச்சும் இந்த அரே இருக்குல்ல, இதை நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் என் அண்ட் இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் என். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தாலுமே பிக் ஆஃப் என் தான் வரும் ரெண்டுக்குமே. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு எஃபிஷியன்டான மெத்தட் கிடையாது. எஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா ரெக்கர்சிவ் மெத்தட் இருக்குதுக்கு. ஸோ ரெக்கர்சிவ் மெத்தட் தான் இந்த ப்ராப்ளம்க்கு எஃபிஷியன்ட்டாக இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது பைனரி சர்ச் ட்ரீ தானே. பைனரி சர்ச் ட்ரீல நம்மளுக்கு தெரிஞ்ச காமனான ரூல் என்ன? இப்போ பேசிக் பிரின்சிபல் என்ன? ஒரு நோடு எடுத்துக்கிறீங்கன்னா அதோட லெஃப்ட் சப் ட்ரீ வந்துட்டு அதில் இருக்க எல்லா வேல்யூஸும் அந்த கரண்ட் நோடை விட லெஸராக இருக்கும் அண்ட் ரைட் சப் ட்ரீல இருக்க எல்லா நோட் வேல்யூஸும் அந்த கரண்ட் நோடை விட கிரேட்டர் வேல்யூஸாக இருக்கும். கரெக்டா? ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு இப்போ என்னோட 2 நோட் நான் 3 and 5 வேணா வச்சுக்கலாமா? 3 1 5 1 இந்த நோடுக்கு நான் வந்துட்டு எல்சியை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன், ரூட்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் அதை இரேஸ் பண்ணிக்கிறேன்.
ஓகேவா? இது வந்துட்டு எனக்கு P, இது Q. இதுக்கு வந்து நான் எல்சியை கண்டுபிடிக்க போறேன். நான் ஃபர்ஸ்ட் இப்போ ரூட் நோட்ல ஸ்டார்ட் பண்றேன். ரூட் நோட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் P அண்ட் Qவோட வேல்யூவோட ரூட் நோட கம்பேர் பண்றேன். கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன தெரியுது? இந்த ரெண்டு வேல்யூவுமே ரூட் நோட விட சின்ன வேல்யூ அப்படின்னு. இது சின்ன வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சதுனால நான் ரைட் சப்ட்ரியை டிராவல்ஸ் பண்ண வேண்டும்ங்கிற அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா பிஎஸ்டியோட ப்ராப்பர்ட்டி தான். எப்படி இது ரெண்டுமே லெஃப்ட் சைடு தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அகைன் இங்கே வரும். இங்கே வந்து அந்த வேல்யூஸை கம்பேர் பண்ணும்போது கிரேட்டராக இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு போக வேணாம், ரைட் சைடு மட்டும் வந்தால் போதும். அண்ட் இங்கே வரும்போது இன்பிட்வீனில் இருக்குது தெரியுமா? லைக் 3 and 5க்கு இந்த நோடோட வேல்யூ இன்பிட்வீனில் இருக்குது. இது வந்து கிரேட்டர் வேல்யூவும் இல்லை, லெஸர் வேல்யூவும் இல்லை P and Qக்கு. ஸோ இன்பிட்வீனில் வருது அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு எல்சிஏவாக வரும். ஓகேவா? ஸோ ரெக்கர்ஷனில் இந்த மாதிரி தான் எழுதுவோம். அது கோட் எப்படின்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ பேசிக்காக இப்போ நம்ம ஒரு ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் தான் எழுத போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், ஃபைண்ட் எல்சிஏ அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு 3 இன்புட் எடுக்க போகுது. அதாவது 3 பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா கொஷனில் கொடுத்துருக்கிறது தான், ரூட் P and Q. சரி, இப்போ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட அந்த P and Q வேல்யூஸ் இப்போ இருக்கிற ரூட் வேல்யூக்கு லெஸராக இருக்கா கிரேட்டராக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் எந்த சப்ட்ரியை சூஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ if P dot val, if it is less than root dot val and Q dot val is also less than root dot val அப்படின்னா லெஃப்ட் சப்ட்ரிக்கு வந்தோம்னு அர்த்தம். return find LCA லெஃப்ட் சப்ட்ரி தானே, அப்போ ரூட்டுக்கு பதில் ரூட் டாட் வேல் சாரி ரூட் டாட் லெஃப்ட் P, Q. இன்கேஸ் கிரேட்டரா இருக்கு அப்படின்னா நம்ம ரைட் சப்ட்ரிக்கு போகணும். கரெக்டா? இல்லை ஜஸ்ட் சைன் மட்டும் கிரேட்டர்னு மாற்றிடுறேன். கிரேட்டராக இருந்தால் ரிட்டர்ன் ஃபைண்ட் எல்சிஏ ரூட் டாட் ரைட் P, Q. இப்போ வந்துட்டு நான் எழுதியிருக்க இந்த ரெண்டு இஃபெல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இன்கேஸ் P and Q ரெண்டுமே கம்மியாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் சப்ட்ரிக்கு போவோம். இன்கேஸ் ரெண்டுமே கிரேட்டராக இருந்தால் ரைட் சப்ட்ரிக்கு போயிடும். எனக்கு ரெண்டுமே இல்லை, அதாச்சும் இப்போ வந்துட்டு எனக்கு இன்பிட்வீனில் வருது அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடணும். ஏன்னா அதுதான் எல்சிஏ, ரிட்டர்ன் ரூட். ஓகேவா? அண்ட் இதில் நான் ஒரு கண்டிஷன் விட்டுட்டேன். அது என்ன அப்படின்னா எனக்கு இப்போ இந்த 9ங்கிறது ஒரு லீஃப் நோட். கரெக்டா? நான் டிராவல்ஸ் பண்ணி பண்ணி கீழே கீழே வந்து இந்த நோடுக்கு வந்துட்டேன். இது கீழே எனக்கு எதுவுமே இல்லை. இதுக்கு கீழே பார்த்தா நல் வேல்யூ ஒரு நன் தான் இருக்கும். ஸோ அதுக்கு நான் கண்டிஷனே எழுதலையே. ஸோ இப்போ அதையும் எழுதிடுறேன். if root is none, return none. ஓகே, இங்கே ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் காலே பண்ணல. return find LCA of root, P, Q. ஸோ எஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.